தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு துன்பத்தின் அனுபவம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தில், தேவன் உன்னை அழைத்ததினால் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் துன்பங்கள் வந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்கிறார். பவுல் தீமோத்தேயுவை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறவனாக இருந்தார். அதேபோல தேவனால் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்கிற புத்திமதியையும் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை நாமே அவருடைய ஊழியத்திற்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நமக்கு நிறையவே எதிர்ப்புகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் வரக்கூடும். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்முடன் இருந்து, தாவீது சொல்லுகிறபடி, சத்துருக்களின் முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் நமக்கென்று ஆயத்தப்படுத்துவார். எத்தனைதான் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளின் மத்தியில் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆகையால் நம்மை கர்த்தருடைய கரங்களில் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களை பலப்படுத்தும், உமக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்யும்படிக்கு உம்முடைய கிருபையினால் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.